நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என நித்யானந்தா புதிய வீடியோ. வம்பு செய்தால் ஆயுளை 1000 ஆண்டுகளாக அதிகரிப்பேன் என்று மிரட்டல். சர்ச்சை சாமியார் நித்யானந்தா இறந்து விட்டதாக கடந்த 2 தினங்களாக பரவிய செய்திகளால் அவரது பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நித்யானந்தா கதி என்ன என்பது குறித்து சமூக ஊடகங்களிலும் தகவல் பரவின. இதற்கெல்லாம் விடை தரும் வகையில் கைலாசாவின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் நித்யானந்தா நலமுடனும் உயிருடனும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதில் உச்ச இந்து பீடாதிபதி நித்யானந்தா தமது இயற்கை வாழ்வை விட்டுவிட்டதாக துயரமான தகவல்களை பரப்பி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட மற்றும் தவறான தகவல்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற தவறான தகவல்களை பரப்பி நித்யானந்தாவை இழிவுபடுத்த முயல்வதை கைலாசா வன்மையாக கண்டிப்பதாகவும் இது திட்டமிடப்பட்ட சதி என்றும் கருதுவதாக கைலாச இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நித்யானந்தா மீது 70க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி தோல்வி கண்ட எதிரிகள் அவரை பற்றி தவறான வதந்திகளை பரப்பும் போக்கு மாறிவிட்டதாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சாமியார் நித்யானந்தா இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தலைப்பிட்டு புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். KGF படத்தில் இடம்பெற்ற பின்னணி இசையுடன் கூடிய அந்த வீடியோவில் இன்னும் குறைந்தபட்சம் 150 ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று கூறியுள்ளார். இந்து எதிரிகள் வெறுப்பாளர்கள் தமது நேரத்தை வீணடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உகாதி பண்டிகையை ஒட்டி நித்யானந்தா பெருமாள் வேடத்தில் காட்சியளிக்கும் புகைப்படங்கள் கைலாசாவின் சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டுள்ளன. மேலும் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ள ஜிப்லி கார்ட்டூன் புகைப்படத்தில் நித்யானந்தாவும் இணைந்துள்ளார். அவரின் ஏராளமான ஜிப்லி புகைப்படங்கள் அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. நித்யானந்தா உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதை அடிக்கடி சர்ச்சையாக்கி எப்போதும் தன்னை விளம்பர வெளிச்சத்தில் வைத்துக்கொள்ள நித்யானந்தா செய்யும் தந்திரம் இது என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நல்லது செய்கிறோமோ நாதாரித்தனம் செய்கிறோமோ இந்த உலகம் நம்மை உற்று பார்க்கணும் என்ற வடிவேலு காமெடியாகவே நித்யானந்தாவின் மரணம் தொடர்பான சர்ச்சை உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதேபோல கடந்த 2022ஆம் ஆண்டில் நித்யானந்தா நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டதாக இதேபோன்று சமூக வலைதளங்களில் செய்திகளை பரவவிட்டு பின்னர் மீண்டும் நித்யானந்தா பக்தர்களுக்கு காட்சி அளித்து பரவசப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நித்யானந்தாவின் அனுமதி இல்லாமலா அவரது சகோதரி மகன் சர்ச்சை தகவலை பரவவிட்டு இருப்பார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சட்டத்துக்கு பயந்து தலைமறைவாக இருக்கும் இந்த நபர் அடிக்கடி இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு தம்மை சக்தி மக்கி நபராக காட்டிக்கொள்வதும் இந்து மத காவலரை போன்று மதத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு தப்பிக்க முயல்வதையும் அரசு விசாரணை முகமைகள் வேடிக்கை பார்ப்பது ஏன் என்று பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.